மாப்பிள்ளையின் போட்டோவை பார்த்ததும் பிடித்து போயிற்று மாலதிக்கு. அம்மா, அப்பா கிட்ட சொல்லி இந்த இடத்தையே முடிச்சிருங்கம்மா என்றாள் உறுதியுடன். சரி மாலதி, உனக்கு ஒரு நல்ல இடம் அமையணுங்கிறது தானே எங்களோட ஆசை. கண்டிப்பா உனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ண சொல்றேன் என்று அவள் அம்மா கூறியதை கேட்டு மகிழ்ச்சியின் எல்லையை தொட்டாள். மாலதி அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்ப்பவள். கை நிறைய சம்பளம். பெற்றோருக்கு ஒரே செல்ல மகள். வசதிக்கு குறையில்லை. இருந்தும் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷ குறைபாடு காரணமாக இதுவரை பல வரன்கள் வந்தும் பொருந்தவில்லை. தந்தை வேதாச்சலம் வீட்டினுள் நுழையும் போதே அப்பாடா என்றார். என்னங்க, போன காரியம் என்ன ஆச்சு? ஜாதகம் பொருந்தி வந்திருக்கா என கணவனிடம் மனைவி வேதவள்ளி கேட்டாள். பொருத்தம் சரியாய் இருக்கு. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன் என்றார் மகிழ்ச்சி பொங்க. காலையில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தயாராய் இருந்தாள். மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டினரும் ஒரு காரில் வந்து வீட்டின் முன் இறங்கினர். பெண் பார்க்கும் படலம் முடிந்தவுடன் இரண்டு வீட்டினரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பெண்ணுடன் தனியாக பேச வேண்டும் என்று மாப்பிள்ளை விருப்பம் தெரிவிக்க பெற்றோர் சம்மதத்துடன் மொட்டை மாடிக்கு சென்றனர் இருவரும். இத பாருங்க மாலதி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் புதுசா ஆரம்பிக்க போற ரியல் எஸ்டேட் பிசினஸ் நமக்கு கல்யாணம் ஆன பிறகு பெரிய லாபம் தரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ற மாப்பிள்ளை வேகனின் பேச்சை கேட்டு உச்சி குளிர்ந்து போனாள் மாலதி. அதுக்கு கூட மாலதி ரியல் எஸ்டேட்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஆனா என்று இழுத்தான். என்னங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீங்க சொல்லலாம். எல்லாம் முடிவான பிறகு நமக்குள்ள ஒளிவு மறைவு எதுக்கு என்றாள். நான் வாங்கின இடத்தோட அக்ரிமெண்ட் டைம் இன்னும் 2 நாள்ல முடிய போகுது. மொத்த பணத்தையும் கொடுத்து எழுதலைன்னா அட்வான்ஸ் பணம் 1,00,000 போயிடும் அதான் என்றான். கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். என்னோட சம்பளத்துல கிடைச்ச பணம் 5,00,000 என்னோட பேர்ல டெபாசிட் பண்ணியிருக்கு. அதுல லோன் போட்டு 4,00,000 எடுக்கலாம். வேணும்னா நாளைக்கே எடுத்து தரேன் என்று மாலதி சொன்னதும் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றான் அவள் வருங்கால கணவன் வேகன். அடுத்த நாள் 4,00,000 தனது டெபாசிட் தொகையிலிருந்து லோன் கேட்ட மாலதியை ஆச்சரியமாக பார்த்தார் வங்கி மேலாளர் மேகநாதன். எதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை லோனாக கேக்குறீங்க? தேவை என்றால் அமைதியான குரலில். அத நான் தெரிஞ்சுக்கலாமா? இது உங்க பணமானாலும் உங்க அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். அதான் என் வருங்கால கணவருக்கு உதவ. ஏமா, இந்த காலத்துல கட்டின கணவனையே நம்ப முடியல. குட்பிக்கு உதவுறேன்னு சொல்றியே. எதுக்கும் உன்னோட முடிவை மறுபரிசீலனை செய்து பாரு என்று மேலாளர் கூறிய பொழுது அருகில் இருந்த வேகனுக்கு அவர் மேல் ஆத்திரம் வந்தது. இது எங்க பர்சனல் விஷயம். இதுல நீங்க தலையிடக்கூடாது என்றான் வேகன் சற்று கோபமாக. மிஸ்டர், நீங்க அவங்க அப்பா கிட்டவே உதவி கேட்டிருக்கலாமே என்றார். அதை கேட்க நீங்க யாரு என்றவன் யாரும் எதிர்பாராத விதமாக ஆத்திரம் கண்களை மறைக்க வங்கி மேலாளருடைய சட்டையை எட்டி பிடிக்க அரண்டு போயினர் மாலதி உட்பட அங்கிருந்த அனைவரும். காவலர்கள் வந்து வேகனை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். நம்மால் தானே இவருக்கு இவ்வளவு அவமானம். இருந்தாலும் மேனேஜர் நம்ம விஷயத்துல இந்த அளவுக்கு மூக்கை நுழைத்திருக்க கூடாது என்று கவலையுடன் வேகனை ஜாமீனில் எடுக்க காவல் நிலையம் நோக்கி சென்றாள் மாலதி. இன்ஸ்பெக்டர் துரை மாலதியை ஏறிட்டார். நீங்கத்தான் மாலதியா? ஆமாம் சார். நல்ல நேரமா. பேங்க் மேனேஜர் ரூபத்துல கடவுள் வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்லை. ஆனால் இவனை போன்ற கிரிமினல்களுக்கு மட்டும் வாழ்க்கை பட்டிடக்கூடாது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதிர்ச்சியுடன் கேட்டாள் மாலதி. இவன் பக்கா கிரிமினல். இதுவரைக்கும் 7 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான் என்றார். இதை கேட்ட மாலதிக்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. கவலைப்படாதீங்க மாலதி, இனியாவது நல்லா விசாரிச்சு சம்மதம் சொல்லுங்க
என்று இன்ஸ்பெக்டர் கூற, புலியிடமிருந்து தப்பிய புள்ளிமானாக வீடு நோக்கி சென்றாள் மாலதி.